ரொம்ப டேஸ்டான ரொம்ப எம்மையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெளிச்சப்பலியை கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், ஒரு லெமன், புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு. நம்ம இப்போ பண்ண போகிற அரிசி என்ன அரிசினா குறுன அரிசியில் செய்கிறோம். அதாவது நொய். இந்த நொய் வந்து சாதாரணமாக எல்லா அரிசி கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் கடையில் போய் பொன்னி குருணன்னு கேட்டாலே கிடைக்கும் இந்த அரிசி. இதை வந்து 1/2 அன் ஹவர் வந்து முன்னாடியே ஊற வச்சு அதை வந்துட்டு பிரியாணியில் சேர்த்து பண்ணால் ரொம்பவே நல்லா உதிரியான பிரியாணி கிடைக்கும் நமக்கு. இப்போ சிக்கன் 600 கிராம் சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு இப்போ கொஞ்சம் அதில் பிரியாணி பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு பட்டை, 2 லவங்கம், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம். டால்டா, முதல்ல டால்டா இல்லைன்னா எண்ணெயை கொஞ்சம் விட்டு அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் விடலாம். விட்டு அதில் இன்னும் கொஞ்சம் டால்டா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடானோடனே அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட வாசனை வர்ற வரைக்கும், அது வாசனை நமக்கே தெரியும், அது வரை ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ளஸ் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். பச்சை மிளகாவே ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அரை பதம் வந்திருக்கும் கண்ணாடி பதத்தில். அப்போ தான் நம்ம பிரியாணி ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். உங்ககிட்ட இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சியில் வந்து பூண்டு நாங்கள் எப்படி எடுத்துருக்கோன்னா பூண்டோட தோலில் தான் எல்லா சத்தும் இருக்கும்னு சொல்லிட்டு பூண்டை உரிக்காமல் மேல் ஓடையும் அதுக்கு நடுவில் இருக்க அந்த குச்சியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வந்து அரைச்சி எடுத்திருக்கோம். எப்பயும் போல் இஞ்சியை வந்து ஸ்கின் லீக் சரி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து அதில் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி இந்த மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணாலே போதும். நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயும் அந்த தக்காளி வெங்காயமும் வதங்கி வர்றது நல்லா தெரியும். அந்த பச்சை வாசனை போயிடும். உங்களுக்கு அப்படி வதக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமே வதங்கிடும். இப்போ இதில் சிக்கன் பிரியாணியோடது மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் புதினா மல்லியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா இப்போ இதை வதக்கணும். அது எல்லாம் மசால் எல்லாமே சேர்ந்து அப்படியே சேர்ந்து வரும். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சிக்கன் ஆட் பண்ணுறோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 600 கிராம் அளவு சிக்கன், 600 கிராம் அரிசிக்கு 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப. பார்த்தீங்களா மசாலாவும் சிக்கனும் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இதில் தயிர் லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த பவுலில் வந்து ஒரு பவுல் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துக்கிட்டா சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக வரும்.
இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த சிக்கன் லைட்டாக வேகிற அளவு, அதாவது அரை பதம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். குக்கரில் பெல்ட் போட்டு விசில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை விசில் போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா கறி கொஞ்சம் வெந்திருக்கும். அந்த டைமில் உப்பு உரப்பு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்க டைமிங்கில் அந்த தண்ணி கொஞ்சம் வத்திரும். அந்த டைமிங்கில் வந்து நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எப்படி போடணும்னா, 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹோட்டலில் வர மாதிரி பிரியாணி நல்லா நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே சமயத்தில் வெந்தும் வரும். போட்டு நல்லா பெரட்டிக்கணும். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையே இந்த பிரியாணியை வந்து ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் நம்ம அரிசி போட்டோன்னே ட்ரை ஆகும். யாரும் பயப்பட வேண்டாம், அது நல்லா குக் ஆகும். அப்போதான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து எதுக்காக போடுறோன்னா, வாசனைக்காக போடுறோம். இது காரத்துக்காக நம்ம சேர்க்கலை. அதை கட் பண்ணாத பச்சை மிளகாவை ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு பிரியாணிக்கு எப்பயுமே வந்து உப்பு ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ரெடியாகி வரும்போது நமக்கு அந்த சாதத்தோடு சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி ரொம்பவே டக்குன்னு ரெடி ஆகிடும். மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா விசில் வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறோம். அதில் வந்து ஹோம்மேட் திங்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பண்ணுறோம். எங்கள்கிட்ட நெய் இல்லாதனால நாங்கள் வந்து டால்டா யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சு வரும்போது குக்கரை மூடிடுங்க. மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும். தென் அந்த லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அமர்த்திட்டு பார்த்தீங்கன்னா விசில் இறங்கினோடனே நம்ம பிரியாணி இப்படி தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ப்ளீஸ் நீங்களும் இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாரும் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணின்னு.